அன்புகள் நேர்த்து மயக்கம் ஒரு கிராமம் இல்ல, அந்த கிராமத்துக்குள்ள அது ஒரு அடாவடியான படம் தான் சொல்ல போனா. பயங்கரமான பிலாசபிக்கல் டச் இருக்கு அதுல. நம்ம மாநிலம் வாரியாக மொழி வாரியாக பிரிஞ்சிருக்கிறோம்ல, அது அப்படி இல்லையா, நம்ம எல்லாம் ஒண்ணுதாங்கிறது அந்த படத்தோட மையம் இல்லையா. அது எக்ஸ்ட்ரா நிறைய ஒன்று பண்ணியிருப்பாரு. அதுலேயுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் லைட்ஸ். ஏன்னா ஒரு நல்ல நண்பர்கள் நேர்த்து மயக்கம் தான் நல்ல பட்ட பகல்ல வெளிச்சமா இருக்க ஃப்ரேம்ஸ் இருக்கு. நைட் அவர் உட்காந்துட்டு சொல்லு நான் இந்த ஊர்க்காரன் இல்லையா, நான் இந்த ஊர்க்காரன் பேசும்போது அது ஒரு இருட்டான ஒரு இடத்துல அங்க ஒரு வேற மாதிரி ஒரு லைட்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. நண்பர்கள் நேர்த்து மயக்கம் வந்து ஒரு எனக்கு அன்பிலீவபிளான ஒரு ஒர்க்காக தான் நான் பார்க்குறேன். அது அந்த படத்தை வந்து லிஜு பேசும்போது என்ன சொன்னார்னா, இந்த படத்தை வந்து நம்ம ஒரு ட்ராமா ட்ரூப் ஆட்கள் இவங்க பண்ணுறது எல்லாமே ட்ராமா தான். இவங்க பேசுறது நடந்துக்கிறது எல்லாம். அப்போது ஒரு விஷயம் இதை அந்த சம்பவத்தவே வந்து ஒரு ட்ராமாவாகவும் எடுக்கலாம், அது ஒரு மிஸ்ட்ரியாகவும் எடுக்கலாம், இல்லை நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி உனி இடிச்சிருச்சுன்ற மாதிரியும் எடுக்கலாம். இப்படி எதை வேணாலும் அதை படிக்க முடியுன்ற மாதிரி ஆடியன்ஸுடைய பெர்ஸ்பெக்டிவ் கூட்டாச்சு. அது அப்படி தான் இருக்கும். அது என்ன ஏன் நடந்துச்சு அப்படின்றது இல்லாமல் இருக்கும்ல. அப்போது இதை ஒரு ட்ராமா டைப்பாகவே நம்ம அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாத்தையுமே ஸ்டாட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம். அந்த கேமரா மூமெண்ட்டே இருக்காது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டாட்டிக் தான். இப்போ ஸ்டேஜ்லாம் அப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அந்த தமிழில் இருக்கிற ப்ரோ மாதிரி தான், வாழ்க்கை ஒரு நாடக மேடை அப்படின்ற மாதிரி அதுக்குள்ளே அந்த ஒரு இன்னொரு உடலுக்குள்ளே கூடு விட்டு கூடு பாயிற அந்த ஒரு விஷயம் இருக்கிறது. இதெல்லாம் வந்து கேமரா மூவ் பண்ணிக்கிட்டு கட் பண்ணிட்டுலாம் போயிட்டு இருந்தால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதுக்குள்ளே ஒரு கனெக்டிவிட்டி மிஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி தான் அப்படி பிளான் பண்ணோம்.